ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 25ஆம் தேதி பிறந்த நாள். ஸோ அவரோட பிறந்த நாளை சிறப்பிக்கிறதுக்கு நம்ம சேனலில் அவருக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோவை 25ஆம் தேதி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை, நான் அதை ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ஃபுல் ரெஸ்லிங் கரியரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரோமனோட ஹேட்டர்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட ஒரு ரோமனோட ஃபேன் ஆவீங்க. அந்தளவுக்கு டீட்டெயிலாக ரோமன் ரெயின்ஸோட ரெஸ்லிங் கரியர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் மேலே வந்து இருந்துட்டு நம்ம அவரோட பிறந்தநாள் ஒட்டி போட போகிறோம். இப்போ அந்த வீடியோக்காண்டியே இந்த வீடியோவை பார்க்குற ஏதாவது புது நண்பர்களே யாராவது இருந்திருக்கீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. அவள் கரெக்டாக அந்த வீடியோ எப்போ நம்ம வெளியிட போகிறோன்னா 25ஆம் தேதி காலையில் 8:30 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். உண்மையில் அந்த வீடியோ ரொம்ப தரமாக இருக்க போகுது. திக்கத்தட்ட சொல்லணுன்னா அந்த வீடியோ 26 நிமிஷம் ஓட போகுது. உண்மையிலே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால ஏதாவது புது நம்பர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த வீடியோ உண்மையில் ஒரு தரமான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 43 எஸ் 2027 நடக்க போகிற ரெசில்மேனியா 43 பற்றி இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன பண்ணுவோம், ரெசில்மேனியா 41 கூட இன்னும் வரல, இன்னும் 2 வருஷம் கழிச்சு நடக்க போகிற ரெசில்மேனியாவுக்கான அப்டேட் தான் வந்திருக்காங்கன்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் ஆட்டு தான் வந்திருக்கு. அதாவது அந்த ரெசில்மேனியா 43 பார்த்திங்கன்னா டெட்ராய்ட் நகரில் நடக்குதான். ஸோ அந்த டெட்ராய்ட் நகரில் 20 வருஷமாக WWE ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை அங்கே 20 வருஷத்துக்கான ஒரு செலிப்ரேஷனோட அது ரெசில்மேனியா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுருக்காங்களாம். உண்மையிலே அந்த ரெசில்மேனியா பார்த்திங்கன்னா ரெசில்மேனியா 20, அதுக்கப்புறம் ரெசில்மேனியா 23, அடுத்து ரெசில்மேனியா 3, இந்த 3 ஐகானிக்கான ரெசில்மேனியா அளவுக்கு அதை ஒருத்தா வேறு லெவலில் நடத்தலாம் அப்படிங்கிற பிளானில் இப்போ போட்டுட்டு இருக்கிறதாட்டு ஒரு நியூஸ் கசிஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வைப்பர் ரேண்டி ஆர்டனை பற்றி ஒரு அப்டேட் தான். நம்ம ரேண்டி ஆர்டன் திக்கத்தர ஒரு 1.25 வருஷம் இன்ஜுரியிலேருந்து போன வருஷம் நடந்த சர்வே சீரீஸில் ரிட்டர்ன் ஆகிருப்பார். உண்மையில் அந்த ரிட்டர்ன் வேறு லெவலில் இருந்து அந்த ரெசில்மேனியாவில் இருந்த அவர் ரேண்டி வந்ததுக்கப்புறம் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு சைன் மூலயமா சொல்லியிருப்பார், நான் வந்து அவர் கையை வச்சு 10 வருஷத்துக்கு நான் ரெசல்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி. ஸோ அது இப்போ ரேண்டி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏதோ ஒரு இன்டர்வியூலே இருக்க நேரம் நான் வந்து எனக்கு 50 வயசு வரைக்கும் நான் ரெசல்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் 50வது வயசு வரைக்கும் ரெசல்ட் பண்ணால் அவர் 30 வருஷமாக ரெசல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பெருமை அடையும். நம்மளுக்கு தெரியும் இந்த நம்மளோட அண்டர்டேக்கர் பார்த்திங்கன்னா ரெசில்மேனியா அவர் கரியர்லேயே 30 வருஷமாக சண்டை போட்ட ஒரு பெருமை அவருக்கு இருக்குது. அவர் ரொம்ப 56 வயசு வரை ரெசல்ட் பண்ணியிருந்தார். அண்டர்டேக்கர் பார்த்திங்கன்னா 56 வயசு வரை ரெசல்ட் பண்ணார். ஆனால் அவர் ரெஸ்லிங் கரியரில் பார்த்திங்கன்னா 30 வருஷம் பெருமையை சேர்த்தார். 30 வருஷமாக ரெஸ்லிங் பண்ண ஒரே நபர் அண்டர்டேக்கருங்கிற பெருமை. ஆனால் நம்மளோட ரேண்டி ஆர்டன் அதுதான் 50வது வயசுலேயே ரீச் பண்ணிடுவார். கன்ஃபார்மாக ரேண்டி ஒரு வெறியில் தான் இருக்காரு. அவர் 50 வயசு வரைக்கும் நான் கன்ஃபார்மாக ரெஸ்லிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் இருக்கார். ஸோ அந்த 50 வயசுக்குள்ளேயே அவர் அண்டர்டேக்கரோட ரெக்கார்டை பீட் பண்ணிடுவார். 30 வருஷமாக ரெசல்ட் பண்ண ஒரு சிலராட்டம் அந்த டைமில் 50வது வயசில் அந்த ஹிஸ்ட்ரியில் நம்மளோட அண்டர்டேக்கரும் நம்மளோட ரேண்டி ஆர்டனும் இருப்பாங்க. அதுவும் ரேண்டி பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் நான் நல்லா இருந்தோம்னா ரெசல்ட் பண்ணுவேன். அதாவது இப்போ 50 வயசு வரைக்கும் அவர் உடம்பு ஒத்துழைக்குங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு. ஒருவேளை அதுக்கு மேலே கூட அவர் உடம்பு ஒத்துழைச்சுன்னா கன்ஃபார்மாக அதுக்கு மேலே கூட அவர் ரெசல்ட் பண்ணதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்மளோட மேட்காப் மாஸ்டர் கார்லாம் இப்போ WWE ரிலீஸ் பண்ணப்பட்டார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ அந்த உமன் ரெஸ்லர் கூட நம்ம ஒரு என்கேஜில் தான் இருந்தார். அதாவது அவங்களும் நம்ம ரெஸ்லிங் அவங்க பேரனா சரியே தெரியல, அவங்கள பார்த்துக்கோங்க. ஸோ அவருக்கும் மேட்காப் மாஸ்க்கும் பார்த்திங்கன்னா WWE இருக்கிற ஒரு லவ் இருந்து இப்போ அஃபிஷியலாக அவங்க பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போ ஸோ அடுத்ததான் பார்த்திங்கன்னா ரேண்டியை பற்றின ஒரு நியூஸ் தான். ரேண்டி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது என்னோட ஒரு ரூமர் தான், அதாவது ஒரு வெப்சைட்டில் இருந்தால் வரல. ஸோ ரேண்டியோட ஒரு சின்ன ரூமரை நான் கொடுக்குறேன். ரேண்டி மேபி பார்த்திங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருவேளை ஹீல் டவுன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரேண்டி சம்மர் ஸ்லாம்லேயே கேஓ கூட ஏதாவது டேக் டீமில் இருந்தால் கூட அவருக்கு துரோகம் பண்ணி ஹீல் டவுன் பண்ணதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது.
எது வச்சு ப்ரோ நீ இப்படி ஹில் டர்ன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னா, எஸ் ரேண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹில் டர்ன் தான் ஷூட் ஆகுது. அதாவது அவர் ஃபேஸ் டர்ன் இருக்க நேரம், அதாவது அந்த ஆர்கே ப்ரோ டீம் இருக்குல்ல, அந்த டீமில் இருக்க நேரம் மட்டும் தான் அவருக்கு அந்த ஃபேஸ் டர்ன் பார்த்தீங்கன்னா ஒத்து போச்சு. அதுவும் மேட்ரில்டோட அந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ் வச்சு தான் அவருக்கு ஃபேஸ் டர்ன் செட் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் டர்னில் இருக்கிறது செட் ஆகும். இப்போ கெவின் ஓவன்ஸ் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஃபன்னி மூமெண்ட்டாக இருந்த டீமில் தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க 2 பேருமே ஒரு சிங்கிள் ரெஸ்லர், வேற லெவலில் ஃபார்மல் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தவங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டேக் டீமில் இருக்குது. கொஞ்சம் நாள், அதாவது சம்மர் ஸ்லாம் வரைக்கும் அவங்களோட டேக் டீமை கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாரி இருக்கட்டும். ஆனால் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் ரேண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் தானோ, நம்மளோட கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஃபேஸாக மாறி அவங்களுக்கான ஃபியூட் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஸோ இது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லை, ரேண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா ஒரு மேட்சோட கிளியராக வின் பண்ணல. அதாவது பெரிய உள்ள பொறுத்தவரை சுத்தமாகவே வின் பண்ணல. ராயல் ரம்பில் தோத்தாரு, எலிமினேஷன் சாம்பியனில் தோத்தாரு, ரெஸ்ல்மேனியாவில் தோத்தாரு. சரி பேக் கிளாஸ்லேயாவது ஜெயிப்பாருன்னு பார்த்தா, ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுமாரி பேக் கிளாஸ்லேயும் தோத்துட்டாரு. இப்படி தோல்விகளை மொத்தமே ரேண்டி சந்திக்கிறாரு. ஸோ அவருக்கு இப்போதைக்கு ஒரு ஹீல் டர்ன் தேவை. ஸோ அடுத்து நம்மளோட மாண்டே நைட் மகாராஜாவை பற்றி ஒரு அப்டேட்டு. ஸோ நம்மளுடைய ஜெனரல் மகள் அவரோட ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்லிங்கில் WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலை பண்ணாமல் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இருக்கார். பட் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் என்னத்தை மிஸ் பண்ணாருன்னா, அவருடைய பேபி ஃபேஸ் டன் தான். ஸோ அவர் வேலை சாம்பியனானார், சில சாதனைகளை அவர் படைச்சார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சாதிக்காத ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஃபேஸ் மட்டும் அவர் பண்ணதே கிடையாது. அவர் பார்த்துக்கலாம், அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் ஹீல் டன், அவரை பற்றி ஒரு பயங்கரமான ஹீலு. ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் பார்த்திங்கன்னா இப்போ அவர் ஃபேஸ் டன் பண்ணாமல் நான் வந்துட்டேன். ஸோ அதை மட்டும் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அவர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ என்னோட ஃபேஸ் டன்னுக்கு நீங்கள் எல்லோரும் தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதுக்குள்ள டீஸ் அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம குளறபடியெல்லாம் ஒன்றும் பண்ணலாம். நம்மளுடைய AEW டோனிகான் இருக்காருல்ல, ஸோ அவர் கூட டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கார் டோனிகான். அதாவது ஃபார்மல் WWE சாம்பியன் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் ஹையர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ்களை கொடுக்குறாரு. ஸோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய ஜெந்தர் மகள் அப்படியே இருக்க போகிறதில்ல. அவர் வேறு ஏதாவது கம்பெனிக்கு போக தான் போகிறாரு. மேபி வேறு ஏதாவது கம்பெனிக்கு போய் அவர் மொக்க வாங்குறத விட பேசாமல் எல்லார்த்த மாதிரி AEWக்கு போயிடுச்சுன்னா ஓரளவுக்காவது அவர் தப்பு, அவர் கரியருக்கு ஓரளவாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும். வேறு எந்த கம்பெனியில் போய் எந்த வேல்ட் சாம்பியன் ஆனாலும் பெரிய லெவலில் ஹிப் ஆகுது. ஆனால் நம்மளுடைய AEWவில் போய் ஒரு வேல்ட் டைட்டில் ஏதாவது ஜெயிச்சாருன்னா கொஞ்சமாவது மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ அங்கே போனார்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜெந்தர் மகள் ஸோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெந்தர் மகள் AEWவில் ரிட்டர்ன் ஆனார்னா கண்டிப்பாக அவர் அங்கே ஃபேஸ் டர்ன் தான் பண்ண போகிறாரு. இதிலேருந்து WWEக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு நல்ல டேலண்டான பெர்சனை நீங்கள் இழந்துட்டீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியே நம்மளோட AJ ஸ்டைலோட ஒரு நியூஸ் தான் இது. நியூஸோட சொல்கிறத விட ஒரு சின்ன ஒரு இது தான். அதாவது நம்மளோட AJ ஸ்டைல் இந்த பேக் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவரோட உடம்பு எந்த லெவலில் பில்ட் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் உண்மையிலே தரமாக இருந்துச்சு. சில மூமெண்ட்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா AJ நிறைய மூவ்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பார், புது மூவெல்லாம். ஸோ அந்த மூவெல்லாம் நான் இதுவரை சில நேரம் பார்த்துட்டுல. ஆனால் அவர் மற்ற கம்பெனியில் யூஸ் பண்ண மூவாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டரியான மூவாக பார்த்திங்கன்னா அவர் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களாம். அதாவது ஸ்பைனல் டாப் அப்படிங்கிற ஏதோ ஒரு மூவ் அவர் அன்னைக்கு கோடிக்கு போட்டிருக்காரு. பட் அந்த மூவ் அவர் போடுனார ஏதோ கொஞ்சம் ஃப்ளிப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூவில். ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ஸோ அதனால தான் என்னெல்லாம் அந்த இதை போட முடியல அப்படிங்கிற மாரி சொல்லி இருக்காரு. ஸோ நான் இனி அதை எப்பவும் போட மாட்டேன், அது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட AJ சொல்லிடுவார். நம்ம இதுக்கு முன்னே சில நியூஸை பார்த்துருக்கோம் AJ ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் என்ன தான் ஃபிசிக்கை வேறு லெவலில் பில்ட் பண்ணாலும் அவருக்குள்ளே சின்ன ஒரு பயம் இருக்குது. அதாவது மற்ற ரெஸ்லருக்கு அவரெல்லாம் அடிபட்டுருமோ, அந்த மூவை மிஸ் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி அவர் பயந்து தான் இப்படி சில. அடுத்தபடியே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பற்றி தான். அதாவது பேக் கிளாஸில் AJ விசிஸ் கோடிக்கான மேட்ச் நடந்த நேரம் நம்மளுடைய கோடி பார்த்திங்கன்னா ஒரு மூவ் போட்டிருப்பாரு, கிமோராலாக். பிராக் லெஸ்னரோட மூவ் பார்த்திங்கன்னா அது கோடி போட்டிருப்பாரு. ஸோ அதை பற்றி ஒரு ரெஸ்லர் பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது கோடி பார்த்திங்கன்னா அதாவது மறுபடியும் கோடி பார்த்திங்கன்னா WWE விதிமீறியே மீறிட்டான் அப்படிங்கிற மாரி. ஸோ அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக நம்மளோட கோடி சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் பிராக்கு கூட ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ பிராக் எந்த லெவலில் இது பண்ணலாம், இந்த லாக்கு எனக்கு போட நேரம் உண்மையிலே இது ஒரு எஃபெக்டிவான ஒரு லாக்கு தான். ஸோ இந்த லாக்கை நான் அந்த மேட்ச்சில் யூஸ் பண்ணேன். அதாவது அந்த மூமெண்ட்
மூமெண்ட்டுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் அது யூஸ் பண்ணால் உண்மையிலே அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினச்சேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிராக்குக்கு நான் ட்ரிபியூட் கொடுக்குறது மாரி கூட அந்த நான் லாக்கை போட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலே அந்த மூமெண்ட்டுக்கு அது லாக்கு போட நேரம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நாம் இதுக்கு முன்னே பிராக் விசஸ் கோடிக்கான மேட்ச்சில் பார்த்துருந்தோம். கோடிக்கு பார்த்திங்கன்னா பிராக் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மூமெண்ட்டில் பிராக்கு பார்த்திங்கன்னா கையை தூக்கியெல்லாம் காமிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலையில் நம்மளுடைய கோடி பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூவ் போட்டது பிராக்குக்கு ட்ரிபிள் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்மளோட AEW சூப்பர் ஸ்டார் மார்க் ஹென்றி ஃபார்மர் WWE ரெஸ்லர் அண்ட் ஹால் ஆஃப் ஃபேமர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ கெவின் ஓன்ஸை பாராட்டி சொல்லியிருக்காரு. பேக்லாஸில் கெவின் ஓன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக டாமாட்டாங்க பற்றி அந்த சேருக்கு மேலே தூக்கி போட்டிருப்பார்ல. ஸோ அந்த மூமெண்ட் வேறு லெவலில் இருந்து அதை பற்றி தான் நம்மளோட மார்க் ஹென்றி பேசியிருக்காரு. உண்மையிலே கெவின் ஓன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ரெஸ்லர் தான். நானும் நினச்சேன் அந்த மேட்ச்சில் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே தனித்துவமாக இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த லெவலுக்கு இருக்கணும்னு நினச்சி நான் பார்க்கல. அதாவது குறிப்பாக அந்த மேட்ச்சில் இந்த சேர்க்கமெல்லாம் தூக்கி போடுறதெல்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்து அப்படிங்கிற மாரி நம்மளுடைய மார்க் ஹென்றி நம்மளுடைய கெவின் ஓன்ஸை பாராட்டி சொல்லியிருக்காரு. உண்மையிலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மூவ் போட்டார்ல, இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம ராக்கை பற்றி ஒரு அப்டேட் தான். அதாவது ராக் ரிட்டர்ன் ஆக நேரம் அவர் ரிட்டர்ன் ஆகி யாரு கூட ஃபஸ்ட்டு ஃபியூட் பண்ண போகிறானுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்மளோட கோடி ரோட்ஸ் தான் இருக்காரு. டவுட்டே வேண்டாம், இந்த மேட்ச்சு கன்ஃபார்மாக என்றைக்கெல்லாம் நடக்கும். ஸோ அவர் அந்த ரெசல்மேனியா ஸ்டோரியை கொண்டு போனாருமே நம்ம கோடி வச்சு தான் கொண்டு போயிருந்து. உண்மையிலே பிளட் லைனுக்கோட ஸ்டோரியை விட கோடி விசிஸ் ராக்குக்கான ஸ்டோரி மாதிரி தான் அந்த ஃபியூடாக பார்க்கறதுக்கு இருந்துச்சு. லிட்டரலாக அதுக்கப்புறம் ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்மளோட ராக் நான் திரும்ப வரனாரு இந்த டைட்டிலுக்காண்டி வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் வேறு கோடியோட கையில் கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கனாரு கண்டிப்பாக இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அப்டேட்டாக, அதாவது ஸ்போர்ட்ஸ் கிட்டாகவே அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக ட்ரீம் மேட்ச் தான். அதாவது நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக்குக்கான மேட்ச்சு. ஸோ இது நடக்குது, எப்படியும் நடக்க தான் போகுது. இதெல்லாம் பற்றினா நம்ம பேச தேவையில்லை. ரெஸ்ல்மேனியா அதாவது ஒரு 3-4 வருஷமாகவே இந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம். ஸோ அதுதான் இன்ன வரைக்கும் நடக்கலாம். ஆனால் பெட்டு எப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே WWE நடத்திடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த வகையில் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸாக இருக்கார். ஸோ செத் ராலன்ஸ் விசஸ் ராக்குக்கான மேட்ச் கூட இது ஒரு ட்ரீம் மேட்சாக நடக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்துருக்கு. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். விளக்கமாக சொன்னோம்னா வீடியோவில் இருந்தாயிட்டு. ஸோ அடுத்து ரோமனை பார்த்தினா ஒரு அன்னோன் ஃபேட் தான். ரோமன் ரெயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு இல்லை, ரோமன் ரெயின்ஸு மட்டும்தான் அவங்க அன்னாய் ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் யாருமே இன்னும் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனதில்லை. உதாரணமாக ராக்கு கூட ஆனதில்லைப்பா. ரோமன் ஃபேன்ஸ் தெரிஞ்சிருங்கப்பா. ஸோ அடுத்தபடியே இது ஒரு ரூமர் நியூஸு. அதாவது இப்போ சோலசிக்கோட ஸ்டேபிளில் நிறைய ரெஸ்லர் சேர்ந்துட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வகையில் ஜேக்கப் ஃபால்ட்டு WWE கான்ட்ராக்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவரை ப்ராடக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரிட்டனுக்காண்டி. ஸோ இந்த வகையில் நம்ம ஜேக்கப் ஃபால்ட்டு எந்த பக்கம் இருப்பார் அப்படிங்கிற மாரி ஒரு ரூமர் வந்திருக்கு. அதாவது WWE இப்போ ஒரு பிளானில் வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஜேக்கப் ஃபால்ட்டோ பார்த்திங்கன்னா சோலாசிக்கோட ஸ்டேபிள் ஆகிக்கணும் தான். அவரை பார்த்திங்கன்னா நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் அதாவது ஒரு ஃபேஸ் டீம் கூட சேர வைப்போம். உதாரணமாக நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ்டானா ஜேவுஸெல்லாம் சேர்ந்தாங்கன்னா அந்த ஸ்டேபிளில் ஜேக்கப் ஃபால்ட்டோ சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். இது ஒரு ரூமர் நியூஸாக வந்திருக்கு. ஆனால் இப்படி நடந்தால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போடுங்க. இன்னொரு நல்ல அப்டேட் நியூஸோடு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.